வணக்கம் ஜெயஹிந்த். திரைப்படங்களை மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு அதிரடி சம்பவம் நடந்திருக்கு. பார்க்குறதுக்கு திகைப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. நாம் எல்லாருமே கஷ்டப்படும் போது ஒரு விஷயம் சொல்லுவோம், எப்படியாவது படிக்கணும், பசங்களை படிக்க வைக்கணும், அந்த பட்டதாரி அப்படின்றது மினிமம் வேணும் அடுத்தடுத்த கட்டத்தை வாழ்க்கையில் போகிறதுக்கு அப்படின்றது அடிப்படையாக நம்ம வச்சுருக்கிறது நம்மளோட டிகிரி மற்றும் மார்க் ஷீட். இதனால தான் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் ஒரு வயது வரைக்கும் நம்ம பண்ணுறோம். இப்போ அந்த மார்க் ஷீட்டையும் டிகிரி சர்டிஃபிகேட்டையும் ஜஸ்ட் லைக் தட் போலியாக தயாரித்து 1-2 கிடையாது 1,00,000க்கும் அதிகமான சர்டிஃபிகேட்ஸை இந்நாளைக்கு மக்களுக்கு இந்த மாஃபியா வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய அதிரடி தகவல். டீட்டெயில் எங்கே அப்படின்றத பார்ப்போம். ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது கேரளாவில். நவம்பர் 11, 2025 ஒரு ஃபாரின் எஜுகேஷன் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி, வெளிநாட்டில் போய் கல்வி கற்றுக்கிறது இந்த மாதிரியான ஒரு ஏஜென்சி, இதை ரெய்டு பண்ணுறாங்க கேரளா போலீஸ். ரெய்டு பண்ணி அதோடைய நிறுவனர் இர்ஷாத் 39 வயசு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும் பொழுது 100 ஃபேக் சர்டிஃபிகேட்டு மற்றும் மார்க் லிஸ்ட் கொரியரில் இந்தியா முழுக்க போகிறதுக்கு தயாராக இருக்கிறத பிடிக்கிறாங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அதன் பிறகு ஜசீம், ரத்தீஷ், ஷஃபீக், ராகுல், அப்துல் நாசர் அப்படின்றவங்கள பல இடங்களில் கேரளாவில் கைது செய்கிறாங்க. இவங்க எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷனில் ஈடுபட்டவங்க. பிறகு விசாரணைக்கு பிறகு இதோடைய ரிங் மாஸ்டர், ரிங் லீடர் தனீஷ் தர்மன் சொல்லக்கூடிய டேனி, இவரை திருவூரில் கைது செய்கிறாங்க. ஜஸ்ட் அப்போ தான் அவர் குடும்பத்தோடு வெளிநாடு தப்பிக்கணும்னு இருந்தார். பட் கேரளா போலீஸ் பிடிக்கிறாங்க. பிறகு டிசம்பர் 10, 2025 இது இங்கே ஸ்டார்ட் ஆகலை, இது ஒரு மாநில பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பேன் இண்டியா கிராக் டவுனை கேரளா போலீஸ் அறிவிக்கிறாங்க. 11 சஸ்பெக்ட்ஸ் இதில் கைது செய்யப்படுறாங்க, கேரளா, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவில். அதன் பிறகு நம்மளுடைய பிரிண்டிங் ஹப்னு சொல்லக்கூடிய சிவகாசியில் ஒரு ரெய்டு நடக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000க்கும் அதிகமான ஃபேக் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்டை ஒரு பிரிண்டிங் கடவுன்லேருந்து பிடிக்கிறாங்க. இந்த டிகிரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரை யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, ஹைதராபாத் யூனிவர்சிட்டின்னு சொல்லி 19 யூனிவர்சிட்டிஸோட சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப துல்லியமாக பிரிண்ட் பண்ணி இங்கே இப்போ பிடிக்கப்படுது அப்படின்றத பார்க்குறோம். இதில் பெங்களூரு தான் சென்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஹப்பா இது இயங்கி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, கோவா, டெல்லி, வெஸ்ட் பெங்கால், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இங்கே இருக்கக்கூடிய ஃபேக் சர்டிஃபிகேட் மற்றும் டிகிரி மார்க் ஷீட்டு அப்படின்றது போயிருக்கு. ஸோ இந்த கிரிமினல் நெட்வொர்க்கோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய மாஸ்டர் மைண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேனின்ற அந்த தனீஷ், இவன் பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதன் பிறகு 2013 இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு குற்றத்துக்காக தண்டனையும் பெற்ற ஒரு ஆள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெஸ்ஸில் இருக்கக்கூடியவங்க, இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இருக்கக்கூடியவங்க எக்ஸ்பர்டீஸை பயன்படுத்தியிருக்கிறாங்க. பிரிண்டர்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, ஃபோர்ஸ்டு யூனிவர்சிட்டி சீல், இந்த யூனிவர்சிட்டி சீலை தத்ரூபமாக இது பண்ணுறது, வைஸ் சான்சலரோட ஸ்டாம்ப்பு, ஹோலோகிராம், சிக்னேச்சர் பிளாக்கை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிஜம் எது போலி எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குது. அதன் பிறகு இதோடைய இன்னொரு லேயர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஜசீம்ன்றவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கொரியர் ஃபுல்லாக இந்தியா முழுக்க இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேலையை இவன் பார்த்துருக்கிறான் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ மல்டிபிள் இது ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு 50,000 ரூபாயிலிருந்து 1,50,000 ரூபா வரைக்கும் இவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட்னா சாதாரணமாக கிடையாது. டாக்டர்ஸு, நர்சஸ்ஸு, இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ. ஸோ இப்போ இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ மெடிக்கல் டிகிரிஸ், MBBS, BDS, நர்சிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது உயிர் காக்கக்கூடிய தொழில். அதன் பிறகு இன்ஜினியரிங், பிடெக் சர்டிஃபிகேட், சிவில் இன்ஜினியரிங், இது எல்லாமே பில்டிங்கு சம்மந்தம், இதையும் பார்த்தீங்கன்னா உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான். MBA போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அண்டர் கிராஜுவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, மார்க் ஷீட்டு, இன்டர்மீடியட் ஸ்கூல் சர்டிஃபிகேட், எல்லாத்தையுமே இவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் இந்த 1,00,000 அப்படின்றது ஜஸ்ட்டு ஒரு டிப்பு தான். 10,00,000க்கும் அதிகமான ஃபேக் டிகிரிஸ் இங்கேருந்து உலகம் முழுக்க போயிருக்குது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. போலீஸ் வைக்கிறாங்க. இப்போது இது இந்தியாவோடைய மானத்தை ப்ளஸ் இந்தியர்களுடைய வேலை வாய்ப்பை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் ப்ளோவை நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஜனவரி 8, 2025 ஆஸ்திரேலியாவுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இந்தியாவை AL3க்கு அப்கிரேட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் AL3 அப்படின்றது அசஸ்மெண்ட் லெவல் 3. எவ்வளோக்கு எவ்வளோ லெவல் உங்களை அப்கிரேட் பண்ணுறாங்களோ
அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மேலே வந்து ஸ்க்ரூட்டினி அதிகமாக இருக்கும், உங்களுக்கு வீசா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் டிகிரி ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. AL1 இருந்த இந்தியா, அதாவது இந்தியா இந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும், போல் யூனிவர்சிட்டி இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற லெவலில் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாகிஸ்தானையும் இந்தியாவும் ஈக்குவலாக பார்க்க வைக்கக்கூடிய AL3க்கு போயிருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ AL3ல யார் இருக்காங்க? பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற நாடுகள். இப்போது ஒரு 1,40,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க போகிறாங்க. உண்மையாக உழைப்பை போட்டு படித்த இந்த மாணவர்களோட எதிர்காலத்தை இது எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து ஒரு அவுட் ஆஃப் சைக்கிள் ரீகாலிபிரேஷன் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்தியா ஆஸ்திரேலியா உறவு இருக்கிறதுலேயே ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. இப்போது முன்னாள் இமிகிரேஷன் டெப்டி செக்ரட்டரி திரு அப்துல் ரிசி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரளாவில் நடந்த இந்த ரெய்டு, இங்கே பிடிக்கப்பட்ட இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் அங்கே வந்து இது பண்ணுறதுக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்குறோம். ஸோ இப்போது நமக்கு இதனால பாதிப்பு என்ன அப்படின்னா, நியாயமாக படித்து உண்மையாக சர்டிஃபிகேட் வாங்கின மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட் வீசா கிடைக்கிறதுக்கு 2 வாரத்துலேருந்து 3 வாரம் ஆனது. இப்போ கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே போயிருச்சு. நிறையா குவைரிஸ் வந்து உள்ளே வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவோட ஒரு செனட்டர் மால்காம் ராபர்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு, சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர், அல்பனீஸ் கவர்மெண்ட்டோடைய அவங்க பிரதமரோட சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு போட்டு 23,000 ஃபாரின் மாணவர்கள், வெளியிலிருந்து வந்த மாணவர்கள் வந்து டிகிரி இங்கே விலைக்கு வாங்குற கான்செப்டில் மாட்டியிருக்கிறாங்க அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா இந்தியாவுடைய மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் டெஸ்டினேஷன். இதில் பியூரோ ஆஃப் இமிகிரேஷன் அஃபிஷியல்ஸ் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இமிகிரேஷன் அதிகாரிகள் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பிடிக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் யூகேல வீசாவை வாங்கிட்டவங்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பயன்படுத்தியது எல்லாமே ஃபேக் டிகிரிஸு. அதன் பிறகு US ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி ஜூன் 19, 2025 ஒரு புது ரூல் போடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப் விசா, எம் விசா, ஜே விசா இந்த 3 கேட்டகரி ஆஃப் அப்ளிகண்ட்டுக்கு நீங்கள் உங்களோட சமூக ஊடகங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுக்குறோம். நீங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் அமெரிக்காவுக்கு எதிராக கமெண்ட் போட்டிங்க, இல்லை ட்ரம்ப்புக்கு எதிரான கருத்தில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, பாலஸ்தீன் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீசா வந்து ரிஜெக்ட் ஆகும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச 2 மாணவர்களே பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இந்த இடத்துல அவங்க வந்து அவங்களுக்கு வீசா கேன்சல் ஆகக்கூடிய நிலைமைக்கு போனாங்க. பட் இன்னொரு விஷயம், நீங்கள் டிகிரி வாங்கியிருந்தீங்க, அந்த கல்லூரியில் படித்து உண்மையாகவே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கல்லூரி சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்கும், அவங்க சம்மந்தப்பட்ட மாணவர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஒரு நெட்வொர்க் உங்கள் சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை ஸ்க்ரீன் பண்ணும்போது அது தெரிய வரும். இப்போது இதனால் பாதிக்கப்பட்டது இந்தியாவுடைய சாஃப்ட் பவர் மற்றும் குளோபல் ரெப்புடேஷன். பிரதமர் மோடி அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் பயணம் பண்ணும்பொழுது ஒரு விஷயத்தை எப்பயுமே அவங்க வந்து முன்னெடுப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் பொட்டென்ஷியல், ஸ்கில்டு, டேலண்டட், நல்ல ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து இங்கே இருக்குது. சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கக்கூடிய, இன்னொரு நாட்டோடைய சட்டத்திட்டங்களை கரெக்டாக எக்ஸாக்டாக மதித்து நடக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன் இருக்குது. மொபிலிட்டி அக்ரிமெண்ட் அப்படின்றது இஸ்ரேல் கூட நம்ம சைன் பண்ணோம், ரஷ்யா கூட சைன் பண்ணோம், தென்கொரியா கூட சைன் பண்ணோம், தாய்வான் கூட சைன் பண்ணோம். பட் இந்த ஃபேக் டிகிரி, இந்த மாதிரியான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ரெப்புடேஷனை மிகப்பெரிய லெவலில் பாதிச்சிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். 2026 யூஜிசியோடைய லாஸ்ட் இயர் ரிப்போர்ட் வருது. 32 ஃபேக் யூனிவர்சிட்டிஸே இவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி தடை செஞ்சுருக்காங்க. இதில் QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங், ஆசியாவோடைய டாப் 50 யூனிவர்சிட்டியில் ஒரு இந்தியாவோடைய யூனிவர்சிட்டி கூட இல்லை அப்படின்றது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது. இப்போது இந்த ஃபேக் டிகிரியோடைய இண்டஸ்ட்ரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம AI யூஸ் பண்ணி ஒரு ரஃபாக எஸ்டிமேட் எடுத்திருக்கோம். ஒரு 80% அக்யூரேட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 75,000 கோடி இதோடைய மதிப்பு அப்படின்றது. கிட்டத்தட்ட 75,000 கோடி. 10 லட்சம் டிகிரி சர்டிஃபிகேட் சர்க்குலேஷனில் இருக்குது. ஒரு சர்டிஃபிகேட் டிகிரிக்கு வந்து 50,000லேருந்து 1.5 லட்சம் வாங்குறாங்கன்னா இந்த கால்குலேஷன் தான் வருது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த தனீஷ் இதோட ரிங் மாஸ்டர் மலப்புரம் சேர்ந்தவன், மலப்புரத்தில் இருக்கான். 2 5 ஸ்டார் ஹோட்டல் பாரு, பூனேல எக்கச்சக்கமான அப்பார்ட்மெண்ட்ஸ், மல்டிபிள் லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸு, கல்ஃபில் கோடிக்கணக்கான பிஸ்னஸ் எம்பையர்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸு.
ஸோ இது வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு லோக்கல் ப்ரெஸ்ஸில் யாரோ பண்ணி கொடுத்தாங்கன்றது கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய மாஃபியாவாக செயல்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா மாணவர்கள் இன்னைக்கு குறிப்பாக ஜென்ஸி ஜென் ஆல்ஃபா இவங்க ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் இருக்கிறாங்க. ஒரு நல்லா படித்து கஷ்டப்பட்டு மார்க் எடுத்து வரக்கூடிய மாணவிக்கு காம்படிஷனாக இன்னொருத்தன் வந்து ஒரு ஃபேக் டிகிரியை வச்சுட்டு உள்ளே வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இங்கே சமூக வலைத்தளங்களில் பதிவுகள் போடுறவங்களெல்லாம் தூக்கி குண்டாஸில் உள்ளே வைக்கிறோம். இப்போ இவங்களெல்லாம் வந்து எப்படி ஃப்ரீயாக விட்டுருக்கோன்றது கண்டிப்பாக நம்ம கேள்வி எழுப்பணும். இதில் சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இதை விற்கக்கூடியவங்களாலும் சரி, யாராக இருந்தாலும் தயவுதாட்சணியமின்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல மிக முக்கியமாக நம்ம வந்து நம்மளுடைய ஃப்யூச்சரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஹிமாச்சலில் 2009 2020 மானவ பாரதி யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம் மிகப்பெரிய ஒரு செய்தியாச்சு வட ஊடகங்களில். கிட்டத்தட்ட 36,000 41,000 டிகிரி இவங்க கொடுத்தது எல்லாமே ஃப்ராடலண்ட்டான டிகிரி, போலியான டிகிரி. ஒரு டிகிரியும் வந்து 1 லட்சத்துலேருந்து 3 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றதும், கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்த வருமானமே 11 வருடங்களில் கிட்டத்தட்ட 360 கோடியிலேருந்து 1000 கோடி வரைக்கும் போயிருக்கு அப்படின்ற செய்திகள் வந்து வந்துச்சு. அதன் பிறகு தான் யூஜிசி ஒரு மிகப்பெரிய கிராக் டவுனை பண்ணுறாங்க. இந்த போலி யூனிவர்சிட்டிஸ் வந்து வெளிச்சத்துக்கு வருது. இப்போது ஒரு பக்கம் டிகிரி, இந்தியாவுடைய மான மரியாதை, இந்தியாவுடைய ரெப்புடேஷன், இது ஒரு பக்கம். ஃபேக் டிகிரியை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்டரோ இல்லை ஒரு டென்டிஸ்டோ நமக்கு மருத்துவம் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம நிலைமை என்னன்றது யோசிச்சு பாருங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வீரகந்தம் தேஜா 23 வயசு, 16 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்காப்புல. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கோவிட் வாலண்டியராக போலீஸ் கூடயும் ஒர்க் பண்ண ஒரு மிக முக்கியமான ஒரு நபர். இவரை கைது செய்யும்போது கிளாஸ் 5 ட்ராப் அவுட், 5ஆவதுக்கு மேலே படிக்கலை. ஆனால் போலி மருத்துவ சர்டிஃபிகேட்டை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். பிப்ரவரி 2023 அவங்க மாநில காவல்துறை ஒரு இது பண்ணும்பொழுது, ஒரு ரெய்டு பண்ணும்பொழுது ஆயுர்வேதிக் ப்ராக்டிஷனர்ஸை ஃபேக் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் மாட்டினாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல WHO ஸ்டாண்டர்ட் படி 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும். ஆனால் இந்தியாவில் 1500 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. மருத்துவக் கல்லூரிகள் நம்ம ஒரு பக்கம் அதிகப்படுத்திகிட்டே போனால் கூட மருத்துவர்கள் இந்த ஃப்ராடலண்ட் இதெல்லாம் டிப்ளமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வேர்ல்டு முழுக்க கோலோச்சுறது இந்தியாவில் படித்து சென்ற டாக்டர்ஸ், குறிப்பாக நர்ஸுகள், இவங்க எல்லாமே. இந்தியாவுடைய வேலை வாய்ப்பு இந்தியாவுக்குள்ளே அப்படின்றது இவ்வளோ பேருக்கும் வேலை வாய்ப்பு நம்மளால் கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ மொபிலிட்டி வெளிநாடுகளுக்கு தேவை. இந்த மாதிரி ஃபேக் டிகிரிஸை சர்க்குலேட் பண்ணுறவங்க, இதை தயாரிக்கிறவங்கள எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றத அரசாங்கங்கள் கண்டிப்பாக முடிவு செய்யணும். ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்கள் சுற்றி நடந்திருக்கு, இல்லை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.